நேத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க அப்பா இன்னும் உயிரெல்லாம் விடலை. ஆனால் வந்து அவருக்கு ஏதோ உடலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன்னா வந்து அவரோட தற்கொலை முயற்சிக்கு பிறகு இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணோம். கெஸ் பண்ணதான் அப்படியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே கிளம்பி போனால் அங்கே தாசெல்லாம் வாசல்லே மறைச்சு எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாகி கடைசியில் வந்து பலார் அப்படின்னு சோழன் வந்து தாசை அடிக்கிற காட்சிகள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அவரை பார்க்க போகிறாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்ததுக்கு பிறகு தான் அவருடைய உயிர் போயிடுச்சுங்கிற மாதிரி ட்ராக் வருமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே இவங்களுடைய அம்மாவே என்ன பண்ணுறாங்க, பலாரும் ஒன்று விட்டுறாங்க இவங்களை நிலாவை. ஏன்னா வந்து நீ எங்கடி வந்த, என் புருஷனை கொல்ல பார்த்து ஒரு டிரைவரோட ஓடி போயிட்ட நீ அப்படி இப்படிலாம் வந்து எல்லாம் பேசி இது பண்ண சோழன் திருதுன்னு முடிக்கிறார். சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க அப்பாவை வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. எங்கேயாச்சும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த சோழன் வந்து இவரெல்லாம் தாஸ் கூடலாம் பிரச்சனை பண்ணி நேராக வீட்டுக்குள்ளார போனால் அங்கே அதை விட ஒரு பெரிய திருப்பமாக நீ வெளில நீ மட்டும் உள்ளே போ அப்படின்னு நிலாவை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. நிலா உள்ளே போய் அவங்க அப்பாவோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்து எங்கள் அப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து இதெல்லாம் ஒரு பொம்மை கல்யாணம் தான், நான் நிஜமாக கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி எங்கள் அப்பா மட்டும் தூக்கி போட்டதாக அவர் நம்புவார். அப்புறம் தான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு நேராக கிளம்பி போக. ஆனால் இப்போ உடஞ்சி போய் வந்து இப்போவே வந்து எல்லாம் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு சோழன். ஆனால் வந்து சோழன் செஞ்சது தவறு. சோழன் ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. ஆனால் வந்து அந்த பொண்ணையே யூஸ் பண்ணி தனக்கு வந்து கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்க திருப்பி உங்கள் வீட்டெல்லாம் கஷ்டப்படுவாங்க, ஓப்பனாக உண்மையை சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அழுதா கெஞ்சினாங்கிற மாதிரி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். கடைசியில் இப்போ அவர் செஞ்ச ஃப்ராடு தனத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதா, இல்லை இங்கே ஏதாச்சும் வந்து அவங்களை கொல்ல பார்க்குறோம், சோழனை கொல்ல போகிறோங்கிற மாதிரி ஏதாவது வந்து பேச உடனே வந்து மனசு தாங்காமல் இவங்க திரும்பி கிளம்பி சோழனோட வந்துட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த கதை ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி என்னவாக போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இது இல்லாமல் மிச்சம் இருக்க ஜோடி இருக்குல்ல, கார்த்திகா அண்டு சேரன், வானதி அண்டு பாண்டி, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தையும் நிலா சோழன் விவகாரத்தையும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.